அந்த கடையில் மீல்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அந்த ஒரு வெஜ் மீல்ஸ், அதில் வந்து ஒரு பாயாசம் ஒரு டப்பாவில் கொடுத்துருந்தான். சொல்லிட்டேன், டப்பாவை திறக்கும் போதே பாயாசம் எனக்கு மட்டும்தான், அவங்க 2 பேரும் கிடையாது, எனக்கு ஸ்வீட்னா பிடிக்கும், தரவே மாட்டேன். ஒரு அற்ப பாயாசத்தை மனைவி பிள்ளைகளோட பகிர்ந்து கொடுக்காத ஒரு அற்பன் நான். அல்லேலூயா. அது இத்தனும் டப்பால இவ்வளோன்னு கொடுத்துருக்குறான், அது எனக்கே பத்தாது. ஆனால் அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டேன். ஆனால் பாருங்க, அந்த பாயாசம் உங்களுக்கு கிடையாது, எதிர்பார்க்காதீங்க, விரும்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் பாருங்க, பாதி குடிச்சிட்டு அதுக்கு மேல குடிக்க மனசு இல்லை. அப்புறம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் கொடுத்தேன். அல்லேலூயா. உங்கள் உடம்பை துர் இச்சைகளுக்கு அற்பமான, பாருங்க, ஏசா என்ன பண்ணா? ஒரு வயிற்று கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போட்டான். அல்லேலூயா. அப்போ உங்கள் உடலை பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு, துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து, அப்படி மற்றவங்களுக்கு கொடுக்காம சாப்பிட்டு இந்த உடம்பை பேணி பாதுகாத்து என்ன பண்ண போறோம்? அல்லேலூயா. மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்காம, மற்றவங்க சாப்பிட்டு அந்த சந்தோஷத்தை முகத்துல பார்த்து ரசிக்காம, நாமளே சாப்பிட்டு நாமளே தின்னு நாமளே பாஸ் சொன்னார்ல, நீயே துண்ணு, நீ பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுக்கும்போது யாரும் கொடுக்காத, நீயே துன்றா. அல்லேலூயா. அந்த மாதிரி அற்பமான சாப்பாட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் துர் இச்சை. அல்லேலூயா. ஒரு அற்ப ட்ரெஸ்ஸுக்கு, அற்ப சாப்பாட்டுக்கு, அற்பமான ஒரு காரியத்துக்கு பாருங்க இச்சைப்பட்டு தன்னுடைய சரீரத்தை பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்படி செய்யாதபடிக்கு நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். எப்படி தரித்துக் கொள்ளணும்? அந்த எண்ணம் வரணும். ஓ, நான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறேன், நான் பாவம் செய்யக்கூடாது, நான் தப்பு செய்யக்கூடாது, நான் பாஸ்டர், நான் மைக்கு பிடிச்சு பிரசங்கம் பண்ற பாஸ்டரே பாயாசத்தை கொடுக்கல அப்படின்னா அப்புறம் மற்றவங்க எப்படி கொடுப்பாங்க? அல்லேலூயா. அன்னைக்கு சொல்றேன், அதே எனக்கே ரிப்பீட் அடிக்கிறான். அன்னைக்கு என்ன சொன்னீங்க? அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் சமமாய் வைத்து அனுபவித்தார்கள். நீங்க தானே பிரசங்கம் பண்ணீங்க, நீங்க ஒரு பாயாசத்தை பிரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. பார்த்தீங்களா, நான் பண்ண பிரசங்கம் ரிப்பீட் ஆகுது. பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்போ அற்பமான இந்த காரியத்துக்காக நம்முடைய சரீரத்தை பேணாமல் இருந்து துர் இச்சைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. உடனே அந்த தாட் உள்ள வரணும். ஒரு சின்ன ஒரு நப்பாச, ஒரு சின்ன ஒரு சிற்றின்பம் வரும்போது, ஒரு செல்போன், ஒரு காரியம், ஒரு பார்வை, ஒரு இச்சை, ஒரு அசிங்கம், ஒரு கேவலம் வரும்போது உடனே நம்முடைய எண்ணம் சிந்தனை எண்ணிக்கொள்ளுங்கள். என்ன எண்ணிக்கொள்? கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறாரே,